ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மெஹந்தி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சிலபஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் 40 டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த மெஹந்தி கோர்ஸில் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே நான் எழுத போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக அதை நோட்டில் எழுதி எனக்கு சப்மிஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெஹந்தி கோர்ஸோட பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறோம். இதில் ஏன் நம்ம மெஹந்தி கோர்ஸாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. செகண்ட் ஒன் கோன் டீட்டெயில்ஸ். தேர்ட் ஒன் மிக்ஸாலஜி தியரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு தியரி வைஸ் மிக்ஸாலஜி பார்ப்பீங்க, ப்ராக்டிக்கலாக இல்லாமல். அதுக்கப்புறம் தான் நம்ம தியரி பார்ப்போம். ஃபோர்த் ஒன் ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ். நம்மளுக்கு இந்த மெஹந்தி கோர்ஸ் மிக்ஸாலஜியோடு சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ஒன், ரிக்வயர் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறமா மிக்ஸாலஜி ப்ராக்டிக்கல். நம்ம ப்ராக்டிக்கலாக மிக்ஸாலஜி பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸாலஜியில் ஒரு 3 டாபிக்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு மிக்சிங். எப்படி நம்ம மெஹந்தி பவுடர் அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டைரி லிஸ்ட் ப்ராசஸ். லாஸ்ட்டாக பேஸ்ட் மேக்கிங். ஒரு மிக்ஸாலஜிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் கோன் ரோலிங், ஃபில்லிங், சீலிங். எப்படி அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒரு கோனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோன் ரோலிங், ஃபில்லிங், சீலிங். இது 3 தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா கோன் ஸ்டோரேஜ். நம்ம கோன் பண்ணால் மட்டும் பத்தாது, அது ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தெரியணும். இன்கேஸ் நம்ம கோன் சேல் பண்ணுறோன்னாலும் இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம கோன் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா மெட்டீரியல் ஸ்டோரேஜ். இந்த மெஹந்தி ப்ராடக்ட்ஸோட ரா மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி கோன் ப்ராப்பராக பண்ண முடியும். இல்லாட்டினா மெட்டீரியல் வேஸ்ட் ஆயிரும். அதை வச்சு நம்ம பண்ணோன்னா ஒழுங்காக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது. அதுக்கப்புறமா ப்ராடக்ட் நாலேஜ். பென் ப்ராக்டிஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோனில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பென்னில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கோன் ஹேண்ட்லிங். தென் ப்ராக்டிக்கலாக இப்போ தான் உங்களுக்கு வரப்போகுது. அதில் என்னென்ன டாபிக்ஸ் வரும்னா லைன்ஸ், டாட்ஸ், டியர் ட்ராப்ஸ், வைன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கும், பட் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் ரவுண்ட் எப்படி போடுறது அப்படின்றதும் நம்மளுக்கு கவர் ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும்போது புரியும். சில பேர் உங்களுக்கு கேட்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டாபிக் நான் ஏன் தனியாக எடுக்கிறேன்னா, இப்போ மொத்தமாக இந்த டாப்பிக்லாம் சொல்லாமல் நான் வரிசையாக எடுத்துகிட்டு போகலாம், பட் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. நான் அதனால தான் உங்களுக்கு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு 40 டாபிக்ஸாக பிரிச்சுருக்கேன். பிரித்து உங்களுக்கு சிலபஸ் இதுதான் சொல்லி நான் கையில் கொடுத்துட்டேன். இப்போ அந்த டாபிக்ஸ் 1 பை 1 லைன் பை லைனாக நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கற்றுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் என்னென்ன சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் முன்கூட்டியே. இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். தென் ஃப்ரில், ஹம்ஸ், பார்டர்ஸ், கிரிட்ஸ், இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸ், ஃப்ளவர்ஸ், ஸ்மால் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ், இதெல்லாமே ஒரு பெரிய டாப்பிக்காக வரும். மெயினாக உங்களுக்கு தேவைப்படுறது பார்டர், கிரிட்ஸு, ஃபில்லிங்ஸு, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பேசிக்காக அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பேசிக் டிசைன். நெக்ஸ்ட்டு லீஃப். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அரபிக் டிசைன் இந்த மாதிரி பிளேசஸில் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹெவி பேசிக் ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு பேசிக் டிசைன். இது எல்லாத்தையும் வச்சு பேசிக்காக ஒரு டிசைன் எப்படி போடுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு. இப்போ ஹெவியாக ஒரு டிசைன், நல்லா ப்ரைடல் மெஹந்தி போடணும், நல்லா ஹெவியாக போடணும் அப்படின்னா எப்படி போடுறதுன்றதுக்கு ஹெவி பேசிக் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் அரபிக் மண்டாலா. இது தனித்தனியாக உங்களுக்கு வரும். சிம்பிளாக போடும். இந்த மாதிரி தீம்ஸும் கேட்பாங்க.
இதுக்கடுத்து பேபி ஷோவருக்கு அந்த தீமில் எப்படி போடலாம், என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெகட்டிவ் ஃபில்லிங்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன். நல்ல ப்ரைடல் தீமுக்கு ஹெவியான டிசைன்லாம் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். வெட்டிங் மெஹந்திக்கு ஒரு ப்ரைடலுக்கு அந்த ஹேண்டுக்குள்ளேயே வந்துட்டு வெட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கேட்பாங்க. ஸோ அதுதான் வெட்டிங் தீம். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஹந்தி எப்படி போடுறது அப்படின்ட்டு, எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறது. தென் எலிஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, ஒரு மெஹந்தி போட்டதுக்கப்புறமா என்னென்ன ஆஃப்டர் கேர் நம்ம வந்துட்டு பண்ணணும். நம்ம கண்டிப்பாக இந்த ஆர்கானிக் மெஹந்திக்கு ஆஃப்டர் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டான ஸ்டெயின், ப்ராப்பரான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது தென் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறது மோஸ்ட்லி ஒரு 70% வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருப்பீங்க. ஸோ இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு தனி டாபிக் வச்சுருக்கோம். தென் ஆன்லைன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். இப்போ இருக்கிறது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஆன்லைன் மூலிமா பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படின்றது இருக்கும். தென் ரேட் ஃபிக்ஸிங். நம்ம மெஹந்தி போடுறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து நம்ம அதிகமாகவும் வாங்காமல் கம்மியாகவும் வாங்காமல் நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுடைய சேலரியும் நம்ம அதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்டில் எழுதி எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.